ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு என்னென்னா, இந்த ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம வாழ்கிறதே வீண் அப்படின்ற ஒரு அளவுக்கு முக்கியமான பதிவு. படைக்கிற தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவர்கிட்ட 100 கோடி ஸ்லோகங்கள் இருந்துச்சாம். இது எல்லாமே மனித வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஸ்லோகங்கள். இது எல்லாத்தையும் மனுஷங்க கிட்ட கொடுக்கணும்னு அவர். ஆனாலும் 100 கோடி ஸ்லோகங்களை ஒரு மனிதன் சொல்லணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு கஷ்டமான காரியம்தான். அதனால் வால்மீகி முனிவரை படைச்சிருந்தார். அவர் மூலியமாக அந்த 100 கோடி ஸ்லோகங்களை சுருக்கி 24,000 ஸ்லோகங்களாக கொடுத்தாரு. நமக்கு இப்போவுமே தோணும் 24,000 ஸ்லோகங்களா அப்படின்ற மாதிரி. 24,000 ஸ்லோகங்களை சொல்கிறது கூட ரொம்ப கடினமான விஷயந்தான் அப்படின்றது தெரிஞ்ச பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட ஒரு நாள் இதை பற்றி கேட்குறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு நல்ல நிலையில் வாழணும், அவனுடைய தேவைகள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகணும், அவனுடைய ஆன்மா அப்படின்றது ஒரு நல்ல நிலையில் மேம்படணும், இறந்ததுக்கு பிறகு கூட அவனுடைய ஆன்மா சொர்க்கத்துக்கு போகணும், இது எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி ஒரு மந்திரம் இருந்தால் உபதேசம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது சிவபெருமானாக சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மந்திரம். 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரத்தில் இருந்து எடுத்த ஒரு வார்த்தை ரா. ஓம் நம சிவாய இந்த 5 எழுத்து மந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எழுத்து ம. இந்த ராம இப்படின்ற ஒரு 2 எழுத்து மந்திர வார்த்தையை ஒருத்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு உச்சரிச்சுட்டே இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய வாழ்க்கையில் மென்மேல உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அதி சூட்சமமான மந்திரத்தை சிவபெருமான் சொன்னார். இந்த ராம மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த ஒரு பூஜை தேவையில்லை, விரதம் தேவையில்லை. எந்த இடத்துல இருந்து வேணும்னாலும் நம்மளுடைய மனசை சுத்தமாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.